9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமை கொடுத்துட்டு அந்த டயக்ராம்லேருந்து ஒரு 6 செட் ஆஃப் கொஷின்ஸை கேட்டிருப்பாங்க. பி அண்ட் சியை ஆங்கிளாக வச்சு, ஓகேங்களா. ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டு அதில் பின்ற கோணத்தை வச்சியும் சின்ற கோணத்தை வச்சும் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்கோணவியலுடைய விகிதங்களை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுதான் அந்த மெயின் டயக்ராம். ஸோ ஏ பியோடைய மதிப்பு, பி டியோடைய மதிப்பு, டி சியோடைய மதிப்பை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆங்கிள்ஸ் பிலையும் கேட்டிருப்பாங்க, சிலையும் கேட்டிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை மட்டும் எடுத்துருங்க. முதல்ல இந்த கேல்குலேஷனை முடிச்சாதான் நம்மளோட மெயின் சம்மை நம்மளால் போட முடியும். ஸோ இந்த ஏடிபியை நம்ம எடுத்தாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இதுதான். கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு எதிர்த்தா போல் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ணம். அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னஸ். பீன்ற ஆங்கிள்ன்றதுனால பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு பேர் ஆப்போசிட் சைட். இங்கே மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட். தமிழ் மீடியம். 90க்கு எதிரே இருப்பது கர்ணம், கோணத்திற்கு எதிரே இருப்பது எதிர்பக்கம், மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி, அதாவது ஆப்போசிட் சைட், எதிர்பக்கத்தை தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைபாட்னஸ் சைட் கண்டுபிடிக்கணும்னா மட்டும்தான் ஆட் பண்ணணும். மீதி எந்த பக்கத்தை கண்டுபிடிக்கணும்னாலும் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். கர்ணம் கண்டுபிடிக்கும் போது மட்டுமே கூட்டணும், மீதி எதை கண்டுபிடிக்கணும்னாலும் கழிக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. ஸோ அப்போ ஏடி வேணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டை கம்பல்சரியாக போட்டுடணும். இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ அப்போ 13 ஸ்கொயர் பண்ணணும். ஆக்சுவலாக இது பித்தாகரஸ் தியரம்ன்ற கான்செப்டில் வரும். ஸோ இது 13 ஸ்கொயர் மைனஸ் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஹைபாட்னஸ் சைடு கிடையாது, அதாவது கர்ணத்தின் பக்கம் கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ கண்டிப்பாக பெரிய நம்பர் ஸ்கொயர் மைனஸ் சின்ன நம்பர் ஸ்கொயரை போட்டுட்டு ரூட் எடுத்துடணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169, மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 144. 144க்கு ரூட் எடுக்க முடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை அப்படி சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோன்றதை பாக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். இப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிள் சியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு டயக்ராம் தனியாக எடுத்து வரைஞ்சிக்கணும். ஸோ அப்போ ஏடிசி, இதில் ஏடி தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 12. இந்த டிசின்றது கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க 16. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்கம் போல் எது எது எந்தெந்த பக்கங்கள்ன்றதை முதல்ல மார்க் பண்ணிக்கணும். 90 டிகிரிக்கு எதிர்த்தா போல் இருக்கிறது கர்ணம், கோணத்திற்கு எதிர்த்தா போல் இருக்கிறது எதிர்பக்கம், மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம். இங்கிலீஷ் மீடியம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட், மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட். அப்போ இந்த சைடுக்கு என்ன பேர்? ஹைபாட்னஸ், தமிழில் கர்ணம். ஸோ அப்போ ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்கணும்னா ரூட்டை போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ஏன்னா ஹைபாட்னஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சைட். கர்ணம் என்பது பெரிய நீளமுள்ள பக்கம், ஓகேங்களா. ஸோ அப்போது இதை எடுக்கிறோம், ஆடு தானே, அப்போ எதை வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணுறோம். 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 144. 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 16 × 16. அதே நம்பரை 2 தடவை போட்டு பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுக்கு தனியாக ரூட் எடுக்கிறேன், இதுக்கு தனியாக ரூட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும்போது ரூட்டுக்குள்ளே நீங்கள் தனித்தனியாக ரூட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ 144 256 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 400. 400க்கு 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. 2 0ன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் மெயின் சம்முக்கு நீங்கள் போக முடியும். இதை நான் ரஃபாக இந்த பக்கமாக போட்டிருக்கிறேன், நீங்கள் இதை மெயின் காலமாகவே எடுத்து சைட் பை சைட் போடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன பக்கங்கள்ன்றது தெரிஞ்சாச்சு, ஓகேங்களா. இப்போ மொதல் 3 கொஷின் ஃபஸ்ட் டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் பி. இதுக்கு நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், அதாவது முக்கோண விகிதங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைனுன்னாலே ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீன்வைல் இங்கிலீஷ் மீடியம் தமிழையும் கற்றுக்கலாம், தமிழ் மீடியம் இங்கிலீஷையும் கற்றுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சதுனால இந்த வேலை ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாமே நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சாச்சு, எது எந்தெந்த சைடுன்றதும் போட்டு வச்சாச்சு. ஆப்போசிட்டு ஹைபாட்னஸ், அப்போ ஆப்போசிட் எதிர்பக்கம்னா என்னது 12, ஹைபாட்னஸ் கர்ணம்னா என்னது 13. ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு.
கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ விட்டுடலாம். அடுத்தது சீக்கண்ட் பி. பின்றதுனால இந்த ட்ரையாங்கிளை தான் எடுப்போம். ஸோ சீக்கண்ட்ன்றது எதுடைய தலைகீழுன்னு பார்த்தீங்கன்னா காஸுடைய தலைகீழ். ஸோ அப்போ காஸுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அப்படியே உல்டா பண்ணுங்க. அட்ஜசன்ட்டை தூக்கி கீழே போடுங்க, ஹைபாட்னஸை தூக்கி மேலே போடுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் தான் இதுக்கு ஃபார்முலா. இதோடைய தலைகீழுன்றதுனால அப்படியே மாற்றி எடுத்து எழுதணும். கர்ணம் மேலேயும் அடுத்துள்ள பக்கம் கீழேயும் எடுத்து எழுதணும். அப்படியே டயக்ராம்க்கு வாங்க. ஹைபாட்னஸ் கர்ணம் என்ன இருக்குது 13, மேலே அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது 5. இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அவ்வளோதான், ஆன்சர் ஓவர். அடுத்தது காட். காட்டோடைய தலைகீழ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டேன். ஸோ டேனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட்டு பை அட்ஜசன்ட்டு. ஸோ அதை அப்படியே மாற்றுங்க. அட்ஜசன்ட்டு பை ஆப்போசிட்டு. தமிழ் மீடியம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கத்தை தலைகீழாக போட்டால் காட்டு, அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். இப்போ அப்படியே வாங்க. அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது 5, ஆப்போசிட் எதிர்பக்கம் என்ன இருக்குது 12. கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா சம் ஓவர். ஓகேங்களா? இப்போ அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்க்கு உண்டான, அதாவது சீன்ற ஆங்கிளுக்கு உண்டானது. காசு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அட்ஜசன்ட் என்ன இருக்குது 16, ஹைபாட்னஸ் கர்ணம் என்ன இருக்குது 20. இது ரெண்டுமே நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள். 4 4s are 16, 4 5s are 20. இந்த அடிக்கும்போது கூட என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4s are 16 ரைட்டு, 5 4s are 20 மேலே 4 டேபிள்லையும் கீழே 5 டேபிளையும் அடிச்சிடும். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? 5 4s are 20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ 4 கேன்சல் பண்ணி 1ன்னு போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த டேபிள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் போகுதோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 6th சப்டிவிஷன் போட்டேன். ஸோ கொசிகண்ட் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுடைய தலைகீழ்? கொசிகண்ட்ன்றது சைனுடைய தலைகீழ். சைன் ஃபார்முலாவை அப்படியே தலைகீழ் எடுத்து எழுதுகிறோம். அந்த பக்கங்கள் என்னவோ பார்த்துட்டு அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ரெண்டுமே எந்த டேபிளில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 4 டேபிள். 4 5s are 20, 4 3s are 12. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் முன்னாடி சப்டிவிஷன் tan C. tan டைரக்ட் ஃபார்முலா, தட் இஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஃபார்முலா எடுத்து எழுதுங்க. அந்தந்த மதிப்புகள் என்னென்ன இதில் இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 3/4. ஸோ உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே எந்த சைடு என்ன, அதாவது ஆப்போசிட் என்ன, அட்ஜசன்ட் என்ன, ஹைபாட்னஸ் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கால்குலேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே இந்த ஒர்க்கு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கிளாஸஸ் ஏற ஏற உங்களுக்கு ஃபார்முலாஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் எல்லாமே புரியும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.